Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. வணிக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று உணவக தொழிலில் ஈடுபடுவோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வணிக எரிவாயு சிலிண்டர் விலையை 3237 ரூபாயாக எண்ணெய் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளன. ஏற்கனவே மளிகைப் பொருட்கள் விலை அதிகரிப்பு, கடை வாடகை, ஊழியர் ஊதியம், மின் கட்டணம் போன்றவற்றால் சிரமங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் திடீரென வணிக எரிவாயு சிலிண்டர் விலையை 900 ரூபாய்க்கு மேல் உயர்த்தியுள்ளது பாதிப்பை ஏற்படுத்துவதாக உணவக தொழிலில் ஈடுபடுவோர் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உணவகங்கள், சைவ உணவகங்கள், தேநீர் விடுதிகள், துரிதக உணவகங்கள் மேலே இடி விழுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ணது, எப்படி ஹோட்டல் நடத்துறது, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த சிலிண்டருக்கே இவ்வளோ இது பண்ணால் மற்ற பொல்யூஷன்ஸ் இருக்குது. அதாவது வெஜிடபிள்ஸ் இருக்குது, கரண்ட் இருக்குது, வாட்டர் இது இருக்குது, வாடகை ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்? வணிக சிலிண்டரின் விலை உயர்வால் சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல கடைகள் விறகடுப்பிற்கு மாறியுள்ளன. இந்த விலையேற்றம் காரணமாக உணவுகளின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மத்திய அரசு உடனடியாக விலையை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா ஹோட்டல்காரங்களும் இருந்தோம். இதில் வேற விலைவாசி ஏற்றனால எங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரியா என்னப்பா இந்த ரேட்டு ஏற்றிட்டீங்களே, வாழ்வாதாரத்தையும் பெரிய வாழ்வாதாரங்கிற வரைக்கும் வர்றாங்க. அவங்களுக்கு எப்படி நான் பேசுகிறேன்றது தெரியாமல் நாங்கள் முழிச்சின்னு இருக்கோம். எங்களுக்கு விலைவாசி அதிகமாக இருந்தாலும் யார் கஸ்டமர் யாரும் வரமாட்டேன்றாங்க. வராதனால நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாது. இழுத்து மூட்டி வீட்டுக்கு பார்த்தா நிலமன்ற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. எங்களுக்கு இந்த மத்திய அரசு எங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக பண்ணித்தரணும். எங்களுக்கு தொழில் செய்யறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு 10 ரூபாய்க்கு தான் டீ போட்டுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கோம் சிலிண்டர் கிடைக்காதனால. இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு 900 ரூபாய்க்கு மேலே ஏறுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் டீ விலை ஏற்றுற மாதிரி வரும். 15 ரூபாய்க்கு மேலே ஏற்றணுமா? ஏற்கனவே 12 ரூபாய் ஏற்றினதே நிறைய பேர் வரதில்லை, நிறைய வியாபாரம் குறையுது. வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விழுப்புரம் உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் காரணமாக எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வணிக சிலிண்டரின் விலை ஒரே நாளில் 990 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கும் உணவகங்கள் கூடுதல் சுமையை எதிர்கொண்டுள்ளன. விழுப்புரம் மாநகர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட சிறிய உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. 60% 70% இன்க்ரீஸ் ஆனால் நாங்கள் 5% தான் ரேட்டு ஏற்றிருக்கோம். இது மறுபடியும் ரேட்டு தான் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நஷ்டத்துக்குள்ள தொழில்பட்டுருக்கோம். இன்னிலேருந்து நாங்கள் பண்ணுறதுல நஷ்டம்தான். இதை நாங்கள் ஈடு எப்படி பண்ண போகிறோம்னு நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கோம். என்ன மாநில தலைவரும் மேலே கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. மானிய வடையில் சிலிண்டர்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்களாம். எந்த அளவு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வணிக சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக உதகையில் விரும்பிய உணவு சாப்பிட முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வணிக சிலிண்டர் விலை ஒரே நாளில் 990 ரூபாய் உயர்ந்து 3237 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வருகிறது. இந்த அதிரடி விலை உயர்வால் அதிர்ச்சி அடைந்துள்ள உணவக உரிமையாளர்கள் அவ்வப்போது சமைத்து வழங்கப்படும் தோசை, நூடுல்ஸ், பாஸ்தா போன்ற துரித உணவுகளை தவிர்க்க தொடங்கியுள்ளனர். இதனால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தாங்கள் விரும்பிய உணவு கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ள சூழலில் மீண்டும் உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட உணவக உரிமையாளர் சங்க தலைவர் குமரனுடன் செய்தியாளர் எழில் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாம் திருவள்ளூர் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் இருக்கிறோம். இங்கு இந்த உணவக உரிமையாளரும் அதே போல திருவள்ளூர் மாவட்ட உணவக உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவருமான குமரன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த விலையேற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த விலையேற்றம் இன்னைக்கு காலையிலே அலௌன்ஸ் பண்ண விலையேற்றின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான இதுதான். எல்லாத்துலேயும் ஒரு 10% தான். 100 ரூபான்ற சாப்பாடு இப்போ 110 ரூபாய்க்கு இருக்கும். அதுமாதிரி டிஃபன் எல்லாம் ஏற்றிருக்கோம் ஒரு 10. ஆனால் ரொம்ப கட்டுப்பாடு, அது விலை அதிகமாக கொடுத்து வாங்குறோம். அது இல்லாமல் கட்டையிலையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ கட்டையே விறகே இப்போ டிமாண்ட் ஆகி போச்சு. இது மத்திய அரசு இதை தலையிட்டு
கொஞ்சம் இந்த விலைவாசி அந்த கேஸ் சிலிண்டர் இதை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு காலையிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துனே இருக்குது. ஏன்னா சங்கம் தலைவர் நல்ல டீ கடை பேக்கரி எல்லாத்தையும் ஓனரும் உரிமையாளரும் எனக்கு பேசிட்டு உடனடியாக ஒரு அவசர கூட்டம் நடத்துகிற மாதிரி எனக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்த நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும். தற்போது 1000 ரூபாய் வரையில் சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் உடனடியாக மத்திய அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் எழில். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பே கணித்தது போல தேர்தல் முடிந்தவுடன் சிலிண்டர் விலையை ஒன்றிய பாஜக அரசு உயர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோது அதன் பலனை மக்களுக்கு வழங்காத நிலையில் தற்போது மேற்காசிய போர் நெருக்கடியை காரணம் காட்டி விலையை உயர்த்துவது சரியல்ல என அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை உணர்ந்து எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் கட்டணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை பிப்ரவரி முதல் இப்போது வரை 1380 ரூபாய் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது 3 மாதங்களில் 81% அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். டீ கடைகள், உணவகங்கள் ஆகியவற்றின் சுமை அதிகரித்து சாதாரண மக்களின் உணவு தட்டில் எதிரொலிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பெட்ரோல் மற்றும் டீசல் மீது தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.